ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்தாண்ட போக நந்தினியும் சூர்யாவையும் அனுப்பி வச்சுட்டு சுந்தரவல்லி ஒரு வேலை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சூர்யா அங்கேருந்து வந்ததுமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணிடுறாங்க. அந்த முடிவு வந்து அருணாச்சலையாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சூர்யாவும் நந்தினி இப்போ போனது வேணால் நம்ம சுந்தரவல்லிக்கு காண்டாக இருக்கலாம், ஆனால் ரிட்டன் வரும்போது என் புள்ள மட்டும்தான் வருவான், அந்த வேலைக்காரி வரவே மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரவுடிங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் அவளை வந்துட்டு நீ வரும்போது என் பையன் மட்டும்தான் வரணும், அவள் எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசி காசுலாம் அமுச்சு விட்டாங்க. ஓரளவு முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நினச்சிக்கிறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, என் புள்ள மட்டும்தான் வருவான், அந்த நந்தினி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அப்படியே தலைகீழ நடக்கும்போது அது அப்பாற்பட்ட விஷயம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போதே அப்போ என் பிள்ளை வந்ததுமே வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாக தேடிட்டு இருக்காங்க. என்னதான் பொண்ணு தேடினாலும் ஃப்ரெண்ட்ஸு சைடு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு மருமக வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன சுந்தரவல்லி, உன் பையனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ கூட வந்துட்டு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நீ என்ன புதுசாக ஒன்று சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, எனக்கு ஒரு பொண்ணு வேணும், தேவையில்லாமல் பேசாத, அவள் ஒன்று என் பிள்ளைக்கு வந்துட்டு பொண்டாட்டியும் கிடையாது, இந்த வீட்டு மருமகள் கிடையாது, அவள் ஜஸ்ட் வெறும் வேலைக்காரி மட்டும்தான், அவளை அப்படி தான் நான் பார்க்குறேன், இப்போ எனக்கு ஒரு பொண்ணு வேணும், நல்ல பொண்ணாக பணக்கார பொண்ணாக வேணும் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஷாக்கிங்கில் இருக்காங்க. என்னடா இது சுந்தரவல்லி திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி. ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்காம 4-5 பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம அருணாச்சலையா அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு போய் கேட்டா அப்படின்னா, ஆமாம் என் பிள்ளைக்கு ஒரு நான் பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அருணாச்சலையாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் சுந்தரவல்லி இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்குற, எல்லாருக்கிட்டையும் சொன்னியா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் சொல்ல முடியாது, ரிட்டன் வரும்போது அவள் கண்டிப்பாக வரமாட்டான், என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டேன், நந்தினிக்கு மட்டும் எதனா ஒன்று ஆனிச்சுன்னா நீ என்னை மனுஷனாவே பார்க்க முடியாது, மிருகமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையா பேசுகிறாரு. இவ்வளோ நாளாக சுந்தரவல்லிக்கு பயந்துட்டு இருந்த அருணாச்சலத்தை தாண்டி இப்போ சுந்தரவல்லி அருணாச்சலத்தை பார்த்து பயப்படுற மாதிரி நம்ம அருணாச்சலையா அவ்வளோ பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பராக கொஞ்சம் வந்துட்டு சூர்யா லைஃப்லேயும் நந்தினி லைஃப்லேயும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து சிவ பூஜையில் கரடி புந்த மாதிரி இந்த சுந்தரவல்லி இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக கோவம் வந்துடுது அவருக்கு. கோவம் வந்து சுந்தரவல்லி அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அவங்க ஃபோன் போட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, எனக்கு பொண்ணு வேடுன்னு. அப்போ தான் நம்ம அருணாச்சலையாவுக்கு கோவம் வந்து ஃபோனெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்னடா இது இந்த மனசு மிருகமாட்ட மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.